ஒரு கார் விபத்துல இருந்து ஹீரோ கண் முழிக்கிறாரு. சுத்தி யாரும் இல்ல. தலையில ஒரு பக்கம் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு ஒன்னும் புரியல. இது எப்படி நடந்தது, யாரு ஓட்னா, எந்த வண்டியில மோதுனோம்னு ஒன்னும் ஞாபகமில்ல. எவ்வளோ யோசிச்சாலும் அது ஆக்சிடென்ட் நடந்த சில நொடி காட்சிகள் மட்டும்தான் ஞாபகத்துல தெரியுது. சரி, அப்படியே போய் யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்போம்னு ரோட்ல நடந்து போகையில ஒரு கார் வருது. இவரு கைய காட்டி நிறுத்த அந்த வண்டி ஸ்லோவாகி இவர்கிட்ட வரும்போதே தாறுமாறா ரோட்டுக்கு கீழே இறங்கி ஒரு இடத்துல போய் நிக்குது. ஓடிப்போய் பார்த்தா டிரைவர் சீட்ல ஒரு லேடி. கண்ணுல கருவிழி மேல போய் வெறும் வெள்ளை கலர் மட்டும் தெரிய நாடிய செக் பண்ணி பார்த்தா அது நின்னு போயிருக்கு. லிப்ட் குடுக்க ஒதுங்கின கேப்ல உசுரவுற்றுக்கு அந்த லேடி. சரின்னு 911க்கு கால் பண்றாரு. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி உதவுறோம், உங்க பேரென்னன்னு கேட்க அப்பத்தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீரோவுக்கு தன்னோட பேர் கூட ஞாபகத்துல இல்ல. அது மட்டுமில்ல, அவருக்கு அந்த ஆக்சிடென்டை தவிர தன்னை பத்தின வேற எந்த விவரமும் ஞாபகத்துல இல்ல. ஆனா ஒரு மாதிரி சமாளிச்சு பாக்கெட்ல கைய விட்டு அலசி ஆராய்ஞ்சி பர்ஸ்ல இருந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து தன்னோட பேரை கண்டுபிடிச்சு சொல்றாரு லயம். அதான் ஹீரோவோட பேரு. அதுல உள்ள அட்ரஸ கண்டுபிடிச்சு உள்ள போய் அவரோட வீடுதானான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கறாரு. ஹீரோவுக்கு சிலபல சம்பவங்களுக்கு அப்புறம்தான் புரியுது, தான் இருக்கிற இடத்திலிருந்து சில அடி தூரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ வைரஸ் தாக்கின மாதிரி ஸ்பாட்லயே பொத்து பொத்துன்னு விழுந்து சாவுறாங்க. எல்லாருக்கும் சொல்லி வச்ச மாதிரி பாரா கண்ணு மேட்டரு ஒரே மாதிரி கருவிழி மேல போய் வெள்ளையா மட்டும் இருக்கு. இது ஏதோ வைரஸ் காத்துல பரவுனதாலதான்னு முதல்ல நினைக்கிறாரு. ஊர்ல மத்தவங்களும் அப்படித்தான் முதல்ல நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் இல்ல. நம்ம ஹீரோவை குறிப்பிட்ட ரேடியஸ்ல நெருங்கறவங்க எல்லாரும் செத்து போறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோதான் காரணம். அவரோட உடம்புல இருந்து ஏதோ மர்மமான முறையில ஏதோ வெளிப்பட்டுதான் இதெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. மனுசங்க மட்டுமில்ல, அந்த குறிப்பிட்ட ரேடியஸ்ல மேல பறக்குற பறவைகளும் செத்து பொத்து பொத்துன்னு விழுகுது. போதுண்டா சாமி, இதுக்கு மேல தன்னால யாரும் சாக வேண்டாம்னு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு குவாரண்டைன்ல வாழ நினைக்கிறாரு லியம். ஆனா அவரை தேடி ஒரு பொண்ணு வருது. அங்க ஒரு ட்விஸ்ட். அவ கிட்ட நெருங்கியும் அவ சாகல. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அவளுக்கும் தன்னோட பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இன்னொன்னொரு ட்விஸ்ட், அவளும் அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லியம் கூட கார்ல இருந்தா. அவ பேரு ஜானி டோ. இதென்ன பிரமாதம். இதுக்கு மேல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது அந்த பொண்ணு ஹீரோ கூட இருக்கிறப்ப மத்தவங்க யாரும் சாகறதில்ல. ஏன், எதுக்கு, எப்படி, இதெல்லாம் 2017ல வெளியான ரேடியஸ் படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க. படம் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். செம கதை இது.